இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அதிமுக ஆட்சியின் போது கஜானாவை காலி செய்துவிட்டு தற்போது நீலி கண்ணீர் வடிப்பது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி. கூட்டாட்சி சார்ந்த காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக ஏற்குமா என ப. சிதம்பரம் கேள்வி. கொள்கை ரீதியாக முரண்பட்ட பாஜகவும் பாமகவும் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்கா ஜாதிவாரி கணக்கை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. இருந்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முரண்பட்ட கூட்டணிகளை நாங்கள் அமைக்கவில்லை. பாஜக தேசிய தலைவர் நட்டா திருச்சியில் நாளை பங்கேற்கிருந்த வாகன பேரணிக்கு அனுமதி மறுப்பு. மாற்று பாதையை தேர்வு செய்யுமாறு காவல்துறை அறிவுறுத்தல். காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து திருப்பூர் சீமான் பரப்புரை. 100 நாள் வேலை திட்டத்தால் நாடு நாசமாக இருப்பதாகவும் விமர்சனம். 100 நாள் வேலையே பிடித்து தொங்குவார்கள். 400 ரூபாய் கொடுக்கிறோம் என்பார்கள். 100 நாளை 180 நாளாக ஆக்கிறோம் என்பார்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே நாடு நாசமானதை தவிர என்ன நடந்திருக்கிறது? வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பரப்புரை. இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதான நோக்கம் நாட்டை கொள்ளையடிப்பதே என்றும் விமர்சனம். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர பிரச்சாரம். பஜ்ஜி சுட்டுக் கொடுத்து வாக்காளர்களிடம் வாக்கு சேகரித்தார். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரத்திலும் தொடர்ந்து கட்சி பணியாற்றியவர் என்றும் புகழார். வாக்குறுதிகள் அடங்கிய மதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் வைகோ. கச்சத்தீவை மீட்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருப்பதாகவும் பேட்டி. நீதிமன்றமே முடிவெடுக்கலாம். 2 சபையிலையும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனையை, 1 அங்குல மண்ணை கூட, இந்திய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு சிஏ சட்டம் ரத்து செய்யப்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேட்டி. கிருஷ்ணகிரி அருகே குரியர் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 5,88,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. கோவையில் 5.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். உரிய ஆவணங்களின்றி வேனில் கொண்டு செல்லப்பட்டதாக நடவடிக்கை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் சிந்திய பிரேமலதா மற்றும் சண்முக பாண்டியன். விஜயகாந்த் மறைந்து 100 நாட்கள் ஆன நிலையில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. கர்நாடகாவில் மதுரமாதேவி கோவில் திருவிழாவில் 120 அடி உயர தேர் கவிழ்ந்து விபத்து. அலறியடித்து ஓடி உயிர் தப்பிய பக்தர்கள். கோவையில் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்க அனுமதி. விழாவிற்கான செலவுகள் வேட்பாளர்களின் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. மயிலாடுதுறையில் 4 நாட்களாக போக்கு காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தலைமையில் குழு அமைப்பு. சிசிடிவியில் பதிவான பகுதியில் 8 மோப்ப நாய்களின் உதவியுடன் தேடும் பணிகள் தீவிரம்.
உதகை அருகே எல்லநரை கிராமத்தில் ஒரே வீட்டிற்குள் அடுத்தடுத்து நுழைந்து சிறுத்தை, கரடி. வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை. இந்தியாவை தாக்கிவிட்டு பாகிஸ்தானில் ஒளிந்தாலும் பயங்கரவாதிகளை விடமாட்டோம் என்று ராஜ்நாத் சிங் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. அமைதியை விரும்பும் இந்தியாவின் நிலைப்பாட்டை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் கிராமுக்கு 505 ரூபாய் அதிகரிப்பு. சவரன் 840 ரூபாய் அதிகரித்து 52,920 ரூபாயாக விற்பனை. தமிழகத்தின் சமவெளி பகுதிகளில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிப்பு. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 5.88 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்ட போது 14 பெட்டிகளில் இருந்த தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கப்படையால் 5.88 கோடி ரூபாய் மதிப்பில தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தபோது தனியார் கொரியர் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட தங்க நாணயங்களை பறிமுதல் செய்திருக்கின்றனர். கூட்டாட்சி தொடர்பாக காங்கிரசின் வாக்குறுதிகளில் ஒன்றையாவது பாஜக ஏற்குமா என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரசின் வாக்குறுதிகள் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது கூட்டாட்சி தொடர்பாக காங்கிரஸ் அளித்துள்ள 12 வாக்குறுதிகளில் ஒன்றை கூட பாஜகவால் ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சமஷ்டி அரசு அமைப்பு என்ற அத்தியாயத்துல 12 வாசகங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு சமஷ்டி அரசு அமைப்புல நம்பிக்கை இருந்தா நான் கேட்கிறேன், இந்த 12ல எதிலே உடன்படுகிறீர்கள்? இன்னைக்கு நான் அறுதிட்டு சொல்கிறேன், 12லையும் உடன்பட மாட்டாங்க. 12லையும் உடன்பட மாட்டார்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்கள் இந்த சமஷ்டி அரசு அமைப்பு, சமஷ்டி அரசு முறையை எதிர்ப்பவர்கள். தொடர்ந்து பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட பாஜக மற்றும் பாமக கூட்டணி அமைத்திருப்பதாக விமர்சித்தார். கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்குன்னா ஜாதிவாரி கணக்கை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. இருந்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முரண்பட்ட கூட்டணிகளை நாங்கள் அமைக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் மருத்துவமனைகளில் நீட் தேவையில்லை என்றால் விலக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்றும் ப. சிதம்பரம் விளக்கம் அளித்திருக்கிறார்.